அதுதான் இல்ல இந்திரா. ஹேமா ராகினியால பாதிக்கப்பட்டிருக்கா. இன்னும் சொல்ல போனா நம்ம மொத்த குடும்பமும் அந்த ராகினியால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அத நம்ம அத்தைக்கு தான் புரிய வைக்க முடியல. அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அந்த ராகினி தன்னோட அக்கா வீட்லயே இருந்துகிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காமா. அந்த ராகினியத்தை இருக்கிறதுனாலதான்க்கா கதிர் மாமா இங்க வந்து கூப்பிட்டும் நான் காவியா அக்காவை அங்க அனுப்பவே இல்ல. அத அங்க வந்து சொல்லி அத்தைக்கும் ரொம்ப கோவம் தானா. ஆனா காவியாவுக்கு அந்த வீட்ல பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொன்னது உண்மைதான். காவியா அக்கா, இந்த நிலைமையில நீ இதையெல்லாம் நினைச்சு ரொம்ப மனச குழப்பிக்க கூடாது, சரியா? இது எல்லாமே சரியாயிடும். இவ வருத்தப்படாம என்னமா செய்வா? என்னமோ எங்க குடும்பத்தை அந்த விதி பிரிச்சு ஆட்டுது. சரிம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் அந்த பையனை போய் சாப்பிட கூட்டிட்டு வரேன். எது பையனா? யார் அந்த பையன்? அக்கா, இங்க எங்களுக்கு துணையா யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்க்கா. அதான் என்னோட ஃப்ரெண்டு கல்யாணி இருக்கால, அவ செக்யூரிட்டி ஆபீஸ்ல சொல்லி ஒரு ஆளை அனுப்பி விட்டுருக்கா. அதத்தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாமா, ரொம்ப நல்ல பையன் சுபா. என்னோட பையன் மாதிரி ரொம்ப பாசமா இருக்கான். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். பஜன்லால், சிங்கு. அடடா, ஆளை காணுமே. எங்க போனா? காலையில இருந்து ஆளையே காணுமே. ஒருவேளை அந்த பக்கம் எங்கேயாவது போயிருப்பானா? சிங்கு, அந்த பக்கம் எங்கேயாவது போயிருப்பானா? பாத்தியா, உதவியா இருக்க வேண்டிய நாங்க எல்லாருமே ரொம்ப தூரமா இருக்கோம். யார் யாரோ வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சுபாக்கா, அந்த பையனை பார்த்தா நீங்க வெளிய ஆள்னே சொல்ல மாட்டீங்க. என்னதான் வேற ஸ்டேட் பையனா இருந்தாலும் ஒரு வேலை சொன்னா ஓடி ஓடி செய்யறான். இங்க எங்களுக்கு உதவியா இருக்கிறதே அவன்தான்க்கா. ஏதோ கடவுள் இந்த மாதிரியாவது உங்களுக்கு துணையா இருக்காரே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். கௌதம், என்ன மன்னிச்சிரு. உன்னை அவமானப்படுத்தணும்னு நான் கிளம்பி வரல. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில என்னால சந்தோஷமா இருக்க முடியாது கௌதம். அதான் உன்னை விட்டு வேகமா வந்துட்டேன். சரி, இங்கே நிக்க வேண்டாம். பஜன்லால கூட்டிட்டு போய் டிஜிபி ஆபீஸ்ல ஏதாவது வேலை நடக்குதான்னு பாப்போம். பஜன்லால், எங்க போனா இவ? போன் பண்ணி பாப்போம். அண்ணி, டாக்டர் கிட்ட எல்லாம் சரியா கேட்டிங்களா? பயப்படுறதுக்கு ஒண்ணுல, எல்லாமே கேட்டுட்டோம். சரி அண்ணி. ஐயோ, அந்த நம்பருக்கு கூப்பிடுறாளே. இவங்கெல்லாம் நிக்கிறாங்க. இவங்க முன்னாடி எப்படி பேசுறது இப்போ? அண்ணி, பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லல. இல்ல, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவ்வளோ மாத்திரை கொடுத்திருக்காங்க மாப்பிள. பாவமா இருக்கு. எனக்கு தான் என்ன செய்யறதுனே தெரியல. என்னத்த பண்றது? உடம்பு சரியாகணும்ல. ஆமா ஆமா த. ஒரு நிமிஷம். யாரு போன்ல? அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அது ஆபீஸ் கால் அண்ணி. நீங்க இருங்க, நான் வெளியில போய் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள, போயிட்டு வாங்க. ஓகே.
ஐயோ, என்ன இவ எங்கேயும் நிக்கிறா? நான் இப்ப எப்படி பேசுறது? ஷோ, மேடம் ஜி, நான் பஜன்லால் சிங் பேசுறேன் மேடம் ஜி. ஏய் சிங்கு, எங்க உன் ஆளையே காணோம்? சீக்கிரம் வா, நான் வெளியே போகணும். எங்க வெளிய வா. அது ஷோ. மேடம் ஜி, இன்னைக்கு சிங்கிள் லீவு. இன்னைக்கு என்னால வர முடியாது. என்னது லீவா? சரி, இப்ப நீ யார கேட்டு லீவ் எடுத்த? என்கிட்ட நீ எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அது மேடம் ஜி, ஆமாம், இன்னைக்கு வீக்லி ஆஃப். இந்திரா. சொல்லு. ஷோ இந்திரா, நீ என் மேல கோவமா இருக்கன்ல எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல, இப்ப நம்ம 2 பேரை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என் அப்பாவை இந்த பொய் கேஸ்ல இருந்து நான் வெளியே கூட்டிட்டு வரணும். என் அக்காவை நான் மறுபடியும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ வைக்கணும். எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. இப்போ நம்மள பத்தி எதுவுமே பேச வேண்டாம் கௌதம், ப்ளீஸ். எனக்கு உன்னை பத்தி தெரியும் இந்திரா, அதனாலதான் நான் உன் கூடவே இருக்கேன். இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான். மாமாவோட கேஸ் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கு? ஏன்னா நீ எப்பவுமே என்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன்னு தெரியும். சரி, அதான் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா அப்படின்னு கேட்க வந்தேன். இல்ல, இப்போதைக்கு யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. நான் இப்ப கொஞ்சம் பொறுமையா தான் பார்த்தாகணும். கேட்க கூடாதுன்னா இல்ல, நிஜமாவே உதவி வேணும்னா நானே கேக்குறேன். அப்படி என்ன பிரச்சனை? என் அப்பா எந்த தப்புமே பண்ணல. ஜேபி சிட் ஃபண்ட்ஸ்ல தான் எல்லா பணத்தையுமே என் அப்பா கட்டியிருக்காரு. ஆனா அங்க என் அப்பா எந்த பணத்தையுமே கட்டலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ போலீஸ் எல்லாமே சிட் ஃபண்ட்ஸோட ஓனர் பக்கம் தான் இருக்காங்க. எனக்கு இப்ப எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. நீ இந்த ஊர் தானே? ஏன் உனக்கு ஜேபி பத்தி எல்லாம் தெரியாதா? இல்ல கௌதம். மாமா, சுபாக்கா எப்ப வருவாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா மாமா? இன்னும் ஆளே காணுமே. அம்மாடி, இத நானே உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருந்தம்மா. போன் அடிச்சு பார்த்தேன், போகல. இன்னொரு வந்திருக்கணுமே மாமா, ஆளு காணுமே. வேணும்னா இந்திரா கிட்ட எப்ப கிளம்பினான்னு கால் பண்ணி கேப்போமா? இல்லம்மா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாப்போம். ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அவங்க கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. ஆமா, இந்திராக்கு எதுக்கு கால் பண்ணணும்? வெற்றி, சுபா கோயிலுக்கு போலடா. இந்திராவையும் காவியாவையும் பார்த்துட்டு வர சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். ஓ, விஷயம் அப்படி போதா? மாமனார் மருமகள்லாம் தனி கூட்டணியா? ஆமா, ஹேமா, நீ எப்படி இதுல சேர்ந்த? சும்மா இருங்க. நாங்களே அக்காவை அனுப்பி வச்சுட்டு பயந்துட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் அத்தைக்கு எந்த சந்தேகமும் வரல. ஏதோ யோசனையில இருக்கிறதால பெருசா பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல சுபாக்கு எங்கன்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது? விடியாமா, நாமளே இப்படி பதட்டப்பட்டு சுபாவை காட்டி கொடுத்துட கூடாது. நான் வருத்தப்படுறேன் தானமா அவ காவியாவை பார்க்க போயிருக்கா. ஒரு அரை மணி நேரம் பாப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு. அடி பாவி, இந்த ஹேமா இப்போ இவங்க கூட்டணியா? என்ன இது? என்ன நடக்குதுங்க? இவ எப்படி திருந்துனா? அப்படி நடக்க கூடாதே. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு நடிக்கிறாளா? சரி, முதல்ல சுபாவையும் மாமாவையும் அக்கா கிட்ட போட்டு கொடுக்கணும். இல்லனா இதுங்க எப்படியாவது குடும்பத்தை ஒட்ட வச்சிருவாங்க. இந்த வீட்லயே இருந்துட்டு உனக்கு எதிராதான் இங்க எல்லாருமே இருக்காங்க. அக்கா உன்னோட எதிரி வீட்டுக்கு வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ராகினி, போதும். இன்னைக்கு ஏதோ ஆரம்பிச்சிட்டு இருக்காத, பேசாம போயிட்டே இரு. ஏன் மாமா, மாட்டிக்குவோன்னு பயமா இருக்கா?
ஏங்க இவ என்ன சொல்றா? நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? நல்லா கேளுக்கா. சுபா காலையில இருந்து வீட்ல இல்ல, எங்க போயிருக்கான்னு கேளுக்கா. இவருதான் அனுப்பி வச்சிருக்காரு, எங்கன்னு கேளுக்கா முதல்ல. இத பார் ராகினி, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஏங்க கோயிலுக்கு தானே போயிருக்கா? என்ன ஆச்சு? சுபா கோயிலுக்கு தானே போயிருக்கா, வேற எங்க போயிருக்கா? அத்தை, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. சுபாக்கா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஏங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம், என்ன நடக்குதுங்க? பா சொல்லிடுங்கப்பா, இதுக்கு மேல மறைக்க முடியாது. அத்த இல்ல, என்ன மன்னிச்சிருங்க அத்த. பாவம் மாமா ரொம்ப மனசு வருத்தப்பட்டாரு. அதனாலதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஜெயா, சுபா ஒன்னும் சொல்லாத ஜெயா. நான் தான் அவளை அனுப்பிச்சு வச்சேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல ஜெயா. அத்தை, அங்க காவியா செத்து பொழிச்சு வந்திருக்கா. நம்ம எல்லாருக்குமே அந்த கவலை இருந்துச்சு. அதனாலதான் அத்தை. ஓ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்க. அப்போ அப்போ நான் யாரு? நான் யாரு இந்த வீட்ல? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காவியாவை பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாரும் நல்லவங்களாயிட்டீங்க. இல்ல அத்தை, அப்படி இல்ல. எனக்கு கொடுமைக்காரி பட்டம் இல்ல, அப்படிதானே? இல்லம்மா அக்கா, நீ வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏ சுபா, புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு என் அக்காவுக்கு தெரியாம ஊரை விட்டு ஊர் போறியா நீ? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. ஏன் அத்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அத்தை, இன்னும் எதுக்கு சுபா அத்தை அத்தைன்னு என்ன சொந்தம் கொண்டாடுற? அதான் உனக்கு யார் வேணும், ஓ மாமாவுக்கு யார் வேணும்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு யோசிச்ச என்ன கெட்டவளாக்கிட்டு நீங்க எல்லாரும் நல்லவங்களாயிட்டீங்க, அதானே? அத்தை, அத்தை இல்ல அத்தை. ஐயோ ஜெயா, அப்படிலாம் இல்ல ஜெயா. காவியா வயித்துல வளருது, நம்ம குடும்ப வாரிசு இல்லையா? நமக்கு அந்த கடமை இருக்குல்ல ஜெயா. ஏங்க எனக்கு அது தெரியாதா? ஆ? அவ வீட்டை விட்டு வெளியில போனதுல இருந்து நான் எப்படி காவியாவையும் குழந்தைய நினைச்சு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் அந்த இந்திரா கதிரையும் கௌதமியும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி அனுப்பி வச்சா. காவியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பதறிக்கிட்டு போன் பண்ணா அவ என்ன அவமானப்படுத்துறா. இதுல எனக்கு தெரியாம நீங்க எல்லாருமா சேர்ந்து சுபாவாங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த இந்திரா என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. போதுங்க, போதும். எனக்கு எல்லாரும் ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ அத்தை, அப்படி இல்ல அத்தை. ஜெயா, நான் உண்மையிலே சொல்றேன், நீ இவ்வளவு வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சுபாவை அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க தான் மாத்திரை கொடுத்து எங்களுக்கு குழந்தை பிறக்காம பண்ணீங்கன்னு எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்போ சுபாக்காவை வெளியே துரத்துறதுக்கு நீங்க ஏதாவது வாயை திறந்தீங்க, இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம ஒழுங்க ஓரமா ஒதுங்கி நிக்கணும். ஏய், இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, புரியுதுங்களா? முடிஞ்ச அமைதியா இருக்க.
ஜெயா, அத்தை அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்களை மீறி இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்ல. ஷோ, நான் இப்ப பண்ணது தப்புதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. ஜெயா, நான் ரொம்ப வருத்தப்பட்டதுனால தான் சுபா அங்க போயிட்டு வந்தேன். நீ என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடு ஜெயா. மா, நீங்க நேத்தும் சாப்பிடல, இப்படியே இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லம்மா. முதல்ல கோவப்படாதீங்கம்மா. அத்தை, நீங்க தானே இங்க எல்லாரையும் பாசமா இருக்கணும்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இப்படி ஒதுக்குனா எப்படி அத்தை? யாரு யார ஒதுக்குறாங்க? ஆ? சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஒதுக்குறீங்க? இல்ல அத்தை, என் குடும்பத்தை நான் நல்லபடியா வச்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு பெருமை இருந்தது. இந்த ஊரே அதுக்காக என்ன பார்த்து பொறாமப்பட்டுச்சு. ஆனா ஆனா அந்த இந்திரா வந்து எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டா. உங்க எல்லாரையுமே அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. என்ன அவமானப்படுத்திட்டு போன குடும்பம் கூட எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் பழகிட்டு இருக்கீங்க. இந்திரா கூட என்கிட்ட நேரா தான் சண்டை போட்டா. ஆனா நீங்க எல்லாரும் என்னோட முதுகுலயே குத்திட்டீங்க. ஐயோ அத்தை, மா, என்ன ஜெயா, என்ன பேசுற நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல ஜெயா. இவனை சுபாவை கேட்டு பாரு. ஏன் ஜெயா, அப்படி நான் நினைச்சிருந்தா நானே தனியா காவியா போய் பார்த்துட்டு வந்திருக்க மாட்டேனா? உனக்காக கவலைப்பட்டுட்டு நான் இங்கே தானே ஜெயா இருக்கேன். மா, நமக்குள்ள இப்படி குழப்பிட்டே இருந்தா அது நல்லது இல்லம்மா. கதிர், கௌதம் 2 பேருமே இந்த விஷயத்துல எதுவும் கண்டுக்காம இருக்காங்க. ஆமா அத்தை, நம்ம வீட்ல எப்ப பார்த்தாலும் ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்கு. சீமந்த முடிஞ்சதுல இருந்து ஆளுக்கு ஒரு மூலையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னது, காவியாவை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் ஜெயா, அவ கிடக்குறா ஜெயா. நீ வா ஜெயா, நம்ம போய் கூட்டு வந்துடலாம். இல்லங்க, நாம குழப்பத்துல இருக்கும்போது எந்த தெளிவான முடிவும் எடுக்க முடியாது. அதனால நான் சாமிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்ல போய் பார்த்துட்டு வந்தோமே, அந்த சுவாமிகளை பத்தியா சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, அவர்தான். அவர் சொல்லிதானே நம்ம ஃபேக்டரி பிரச்சனை எல்லாம் சரியாகி இப்ப பிசினஸ் நல்லபடியா போகுது. அதான் அவரை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவரு வந்த உடனே எல்லாரோட ஜாதகத்தையும் பார்க்க சொல்ல போறேன். கூடவே இந்த வீட்டையும் பார்க்கட்டும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் நாம அதுபடியே செய்யலாம். என்ன இந்த அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? நம்ம கிட்ட சொல்லிருந்தா ஒரு போலி சாமியார் ரெடி பண்ணிருக்கலாமே. இந்த அக்கா என்ன இப்படி சொல்லாம செய்யறா? என்ன பண்றது? சரி ஜெயா, அதுவும் நல்லதுதான். அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்வோம். பா, என்னப்பா நீங்களும் சரின்னு சொல்றீங்க? அவர் என்ன அவ்வளவு நல்லா சொல்லுவாரா என்ன? டேய், என்னடா இப்படி கேக்குற? அவர் மத்த ஜோசியக்காரங்க மாதிரி இல்ல. அவர் சொன்னா கட்டாயம் நடக்கும்டா. அது மட்டும் இல்லாம அவ்வளவு சீக்கிரம் அவர் யாருக்கும் சொல்ல மாட்டாரா. ஆனா சொன்னார்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நடக்கும். எனக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குடா. அப்படியா? சரி, அப்ப நல்லா தான் சொல்லுவாரு. ஆமா வெற்றி, நல்லதோ கெட்டதோ அவர் என்ன சொல்றாரோ அததான் செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஹேமா, சுபா, நீங்க 2 பேரும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி பூஜை ரூம ரெடி பண்ணி வைங்க. அவரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க அத்தை, நான் இப்பயே போய் ரெடி பண்றேன். போ. ஹேமா வா.
சாமி, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே நடந்திருக்கு. இந்த வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. ராமச்சந்திரா, இங்க ஒண்ணுமே சரியில்லை. எல்லாமே தலைகீழா இருக்கு. இந்த ஜாதகத்தை பார்த்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஜாதக கட்டத்தை தாண்டி போயிருச்சு. என்னை விட்டுடுங்க. உங்க குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியாது. என்ன சாமி நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? நாங்களே நீங்க வந்து ஏதாவது நல்லது சொல்ல மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி திடீர்னு எங்க தலையில கல்ல தூக்கி போடுறீங்களே. ஐயோ சாமி, நீங்களே கைவிட்டுட்டா நாங்க என்ன சாமி செய்வோம்? சாமி, ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். இங்க இருக்கிற கெட்டது உங்களை வாழ விடாது. விதியை மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அனுபவிச்சு தான் ஆகணும். அப்ப நான் கிளம்புறேன். சாமி, ஐயோ சாமி, சாமி, அப்படிலாம் சொல்லிடாதீங்க சாமி. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு போங்க சாமி. சாமி, என் குடும்பமே உங்களை தான் நம்பி இருக்கு. இங்க பாருமா, நான் ஒன்னும் தனிப்பட்ட முறையில சொல்லல. இந்த வீட்டை விட்டு குலதெய்வம் போயிருச்சுன்னு நான் போட்ட சோழி சொல்லுது. இதுக்கு மேல என்ன சொல்ல சொல்றீங்க? யார் இவன்? எல்லாருக்கும் நல்லது சொல்லிட்டு இருக்கானே. ஒருவேளை ஏதாவது பரிகாரம் பண்ண வச்சு குடும்பத்தை சேர்த்து வச்சிருவானோ? என்ன சாமி சொல்றீங்க? எங்க குலதெய்வம் வீட்டை விட்டு போயிருச்சுங்களா? சாமி, நாங்க என்ன சாமி குறை வச்சோம்? சாமி, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. எங்களை கைவிட்டுடாதீங்க ப்ளீஸ். சரி, உங்க பூஜை ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு சாமி. சரி, நான் அங்க போய் உட்காந்து சோழி போட்டு பாக்குறேன். உங்க சாமி உங்களுக்கு வழிவிடுதான்னு பாக்குறேன். நீங்க ரிலீஸ் பண்ணி வெளியில கூட்டு வரதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். ஆனா அந்த ஐடியாவை மட்டும் கரெக்டா அப்ளை பண்ணணும். அப்போதான் அப்பாஜியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். எங்க அப்பா என்ன பிரிஞ்சு என் குடும்பத்தை பிரிஞ்சு ஜெயில தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடணும் பஜன்லால். ஆமா மேடம் ஜி, இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 டேஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 1 வீக்ல அப்பாஜியை நம்ம வெளியில கொண்டு வந்தே தீருவோம். மேடம் ஜி, போன் அடிக்குது பாருங்க. ஹலோ, உங்க போன் தான் ரிங் ஆகுது, எடுத்து பேசுங்க. சாரி மேடம் ஜி. அம்மா, ஐயோ அம்மா போன் பண்றாங்களே. மாட்டி பண்ணி இப்ப பேசினா என்ன யோசிக்கிறீங்க? அன்னெசரி காலா இருந்தா கட் பண்ணிடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். இல்ல மேடம் ஜி, இது ஒரு முக்கியமான கால் தான். சரி, பேசிட்டு வாங்க. ஐயோ, இதை தாண்டி எங்க போறது, என்ன பண்றதுன்னு தான் சாமி எங்களுக்கு மலைப்பா இருக்கு. சாமி, திடுதிப்புன்னு இப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. யாரு முக்கியம் உங்களுக்கு? உங்க குடும்ப வாரிசு. அதுகிட்ட போங்க. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி இருங்க. இதெல்லாம் எங்க போயிட போகுது? ஏன் சாமி, இவர் சொன்ன மாதிரி இங்கதான் எங்க பிசினஸ், மத்த வேலைங்கெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா எப்படி ஜெயம்மா? இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமும் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யறது சொல்லுங்க? சாமி, ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னென்ன கேட்பாங்களோ எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? இப்ப கொஞ்ச நாளைக்கு ஊர் கண்ணில இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது.
சரிங்களா? நீங்க எல்லாரும் யோசிச்சு ஒரு முடிவு செய்யுங்க. சரிங்க சாமி. ராகினி, வாடி, நீயும் வந்து வாங்கிக்க. நெல்லு விட்டுடு, அதை எடுக்காத. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும். நீங்க தான் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணணும். பத்திரமா இருங்க. முக்கியமா தீய சக்திக்கிட்டே இருந்து எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு இருங்க. சரிங்க சாமி. அப்ப நான் கிளம்பிடுங்களா? வரேன் வரேன். வாங்க சார். பாத்தி இருங்க. அம்மா, அம்மா, வாடா. அம்மாஜி எப்படி இருக்கீங்க? அப்பாச்சி எப்படி இருக்கீங்க? டேய், என்னடா இது அம்மாஜி அப்பாஜின்ட்டு? அப்பா, உங்களுக்கு தெரியாதா? நம்ம சைட்ல ஃபுல்லா ஹிந்திக்காரங்க. அவங்கள மேய்க்கிறதுக்குள்ள எப்பா அவங்க கிட்ட பேசி பேசி இந்த ஜீலா வந்துருச்சுப்பா. என்னம்மா, சொன்ன டைம்ல கரெக்டா வந்து சேர்ந்துட்டேனா? கரெக்டா வந்துட்ட கௌதம். நான் தான் நீ வருவியோ வரமாட்டியோன்னு பயந்துட்டே இருந்தேன். சரி சரி, எதுக்கு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு? உள்ள போலாம்ல? வான்னு யாருங்க கூப்பிடணும்? அத்தை. சம்மந்தி கூப்பிடுறேன். அத்தை வாங்க அத்தை. மாமா உள்ள வாங்க. ஏய். அத்தை, நீங்க எல்லாரும் குடும்பமா ஒரே நேரத்துல வந்து இறங்குனதும் எங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டோம். நீங்க எல்லாருமே முன்னாடியே வரப்போறத சொல்லிருந்தீங்கன்னா நாங்க நாங்க பயங்கரமா வரவேற்பெல்லாம் கொடுத்திருப்போம். நல்ல நேரம்னா முன்கூட்டியே சொல்லிட்டு வரலாம். இந்த ராகுகால யமகண்டத்தை பார்க்க எதுக்கு சொல்லிட்டு வரணும்? சம்மந்தியம்மா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துக்கு கூட வீட்டுக்கு வராதவங்க இப்ப வந்திருக்கீங்க. ஐயோ, என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு கூட வராதவ இப்ப வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எங்க வீட்டோட வாரிசு இந்த வீட்டு பொண்ணோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வாரிசு இந்த பூமிக்கு வர வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது நல்லபடியா வளர்ந்து நல்லபடியா பிறந்து வரணும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கே வந்தேன். அத்த, அப்போ நீங்க இங்கேயே இருக்க போறீங்க தானே? இந்த வீட்ல தானே இருக்க போறீங்க? இந்த வீட்லயே இருங்க அத்த. இருக்கேன் காவியா, உன் கூடவே இருக்கேன் உனக்காக. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தியம்மா. நீங்க எத்தனை மாசம் வேணும்னாலும் இங்க தங்கிக்கலாம். அது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அத்தை, எங்க வீடு ரொம்ப சின்ன வீடுதான். நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நீங்க தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே சிறப்பாவே பண்ணிருப்போம். நீங்க ரொம்ப பெரிய வீட்ல இருந்தவங்க, இங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா? மடி, நீ எதுக்குமா சங்கடப்படுற? இங்க என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாத்திக்கிட்டு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோமா. நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத. அத்தை,
மாமா உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். என்ன கௌதம் கால் பண்ணிருக்க? சும்மா தான் கால் பண்ணேன். ஓகே ஓகே. அப்புறம் வீடெல்லாம் எப்படி இருக்கு? வசதியெல்லாம் ஓகே தானே? இது என்ன கேள்வி? ஏதோ இப்பதான் நான் புதுசா வந்திருக்கிற மாதிரி கேக்குறேன். அது எனக்கு தெரியும் தான். நான் உன்னை கேக்கல, உன் அம்மாவுக்கு கேட்டேன். ம், உங்க அம்மா பெரிய பங்களால வளர்ந்தவங்க. இந்த சின்ன வீடு அவங்களுக்கு ஓகே தானே? கம்ஃபர்டபுளா இருக்கும்ல? அதெல்லாம் இருக்கும். சரி, அதை விடு. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி உங்க அப்பா இல்லாம இவ்வளோ நாளா நீங்க 3 லேடிஸ் மட்டும் தனியா இருக்கீங்க? ஏன் லேடிஸ்லாம் தனியா இருக்க கூடாதா? நாங்களாவது 3 பேர் இருக்கோம். இந்த ஊர்ல எத்தனையோ லேடிஸ் தனியா ஒத்தையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்கள் தனியா வாழ்றது தான் கஷ்டம். பெண்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான், ஈஸி தான். இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி தப்பான அர்த்தத்துல கேட்கல. இவ்வளவு நாள் உங்க அப்பா கூட இருந்தாரு. இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்த ஒரு சப்போர்ட், பாதுகாப்பு எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும்ல. அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கறதான் கேட்டேன். அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பாதுகாப்பா ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் வந்தாரு. அவர்தான் எங்களை ரா பகல்னு பார்க்காம ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு. அவரோட பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் ஒரு சூப்பரான செக்யூரிட்டி கார்டு. ஐயோ, அப்படியா? என்ன சொல்ற? அப்போ அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரா உங்கள? ஆமா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. தோ இந்த டென்ட் கூட அவரு போட்டதுதான். லேடிஸ் இருக்கிற வீட்ல அவரும் தங்கி இருந்தா தப்பா பாப்பாங்கன்னு சொல்லி அவர்தான் இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே டென்ட் போட்டுக்கிட்டாரு. அவரோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுதுல்ல. தெரியுதுல்ல? வா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இப்படி எல்லாம் யோசிக்கிறது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அன்னைக்கு அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. இப்ப எங்க இருக்காரு? அவரு இப்போ இங்க இல்ல. அவரு அவரோட சொந்த ஊரு பஞ்சாப்க்கு போயிருக்காரு. பஞ்சாப்க்கு போயிட்டாரா? ஓ, போச்சு. இனிமே வரமாட்டாரா? அப்போ வருவாரான்லாம் தெரியல. ஏன்னா அவருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பயம். அவங்க நில்லுனா நிப்பாரு, நடனா நடப்பாரு, அந்த அளவுக்கு பயம். அதான் அவங்க அம்மா ஏதோ போன் பண்ண உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன விட்டுட்டு என்னம்மா, எதுக்காகம்மா தனியா கூப்பிட்டு இப்படி பேசாம இருக்கீங்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். கவலையாவா? என்னாச்சுமா? நான் நல்லா தானே இருக்கேன். நீ இப்ப நல்லாதான் இருக்க. ஏன்னா உன் அம்மா, நான் உன் பக்கத்துல இருக்கேன். உனக்கு எது நடந்தாலும் நான் பாத்துக்குவேன். ஆனா ஒண்ணு கௌதம், உன்னோட எதிர்காலம் நல்ல அமையுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன். எப்படிடா இருப்ப? எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவன் அதுக்கான அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருப்பான். ஆனா நீ விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே. உன்கிட்ட தீர்க்கமான ஒரு குறிக்கோள் கூட இல்லையே. இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவுன்னு உன்னோட முடிவை நீயே மாத்திக்கிட்டே இருக்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி கௌதம்? அம்மா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. இத பாரு கௌதம், எல்லாத்தையும் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி தெளிவா என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு நீயாதான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்குன்னு
ஒரு கௌரவம், மரியாதை, பாரம்பரியம் இருந்துச்சு. அத உங்க அப்பா தலைமுறை வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த தலைமுறை நீதான் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் பிறக்க போற குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அம்மா என்னம்மா அத பத்தியெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நீங்களும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க கவலைப்படாம இருங்க, புரியுதா? டே கௌதம், என்னால எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? இல்ல இந்திரா, நீ இவ்வளவு ஈஸியா மறந்துட்டேன்னு சொல்ற. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அது உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க அதுவும் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னை குத்தி காமிச்சது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. இது என்ன எனக்கு புதுசா கௌதம்? உங்க அம்மாவுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காம போச்சு. அப்புறம் எப்படி என்னோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லு? பிடிக்காதவங்க கண்ணுக்கு நான் திமிரு பிடிச்சவ தானே, நான் அப்படிதானே தெரியுவேன். இல்ல இந்திரா, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க கௌதம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்திரா. எனக்காக நீ இவ்ளோ பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்க. ஆனா நான் தான் உனக்கு எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணல? எனக்காக நீ என்னென்னமோ பண்ணிருக்கிய கௌதம். நானா? நான் என்ன பண்ண? எனக்கு புரியல. என்ன சொல்ற கௌதம்? எனக்காக மாறு வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்து செக்யூரிட்டி வேலையெல்லாம் பாத்திருக்க. அதை விட நான் உனக்கு என்ன பெருசா பண்ணிட்டேன் சொல்லு? அதோ வீட்டுக்கு வெளியே கூர்க்கா மாதிரி டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பனிலையும் வெயிலையும் நீ கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்காக தானே. நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே எங்க அம்மா உன்னை பத்தி சரியா புரிஞ்சுப்பாங்க. உன்னை அவங்க மருமகளா ஏத்துப்பாங்க. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நிச்சயமாதான் சொல்றியா? ஆமா இந்திரா, இதையும் என் ஆழ் மனசுல இருந்தா சொல்றேன். எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா அவங்க ஏத்துப்பாங்க. உங்க அப்பாவையும் ஜெயில இருந்து சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா வெளியே வந்துருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கௌதம். மேனேஜர் கால் பண்ணிருந்தாரு. அந்த சைட்டை பத்தி ஏதோ கொஞ்சம் பேசணுமா? என்னடி இது? ஏண்டி பால் பொங்குறத கூட கவனிக்காம என்ன நினைப்புல இருக்க நீ? நான் வரலன்னா மொத்த பாலும் பொங்கி கீழே விழுந்திருக்கும். என்னமோ போ. அம்மா அம்மா நான் பாத்துக்கிறேம்மா. ட்ரேடு அம்மா நான் பாத்துக்கிறேம்மா. நீ பார்த்ததான் நான் பார்த்தனே. எல்லாரும் அங்க காஃபி வருமானம் பாத்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க பகல் கனவு கண்டுட்டு இருக்க. அம்மா அம்மா நான் கொண்டு போய் கொடுக்கறேன். நீயா? நீ தான் கால்ல ரெக்கைய கட்டி பறந்துட்டு இருக்கே. நீ எப்படி எடுத்துட்டு போவ? விடு, நானே எடுத்துட்டு போறேன். நீ மத்த வேலையை பாரு.
பேசிட்டு சொல்லுங்க. சரிடா. காஃபி வந்துச்சு. அண்ணா அப்பா சம்மந்தி அம்மா, என்னன்னு பேசிட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் காஃபி plan எடுத்துக்கோங்க. பண்ணலாம். நீங்க பேசிட்டு சொல்லுங்க. சக்கரை கம்மியா இருக்கா? நான் வேணும்னா வேற போட்டு எடுத்துட்டு வரட்டுங்களா? வேண்டாம், விடுங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு சர்க்கரையெல்லாம் இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. அக்கா, இந்த பிளாட் பாருக்கா. இன்னும் பெட்டரா பாருடி. இன்னும் பெட்டராவா? இன்னும் பெட்டரா பாரு. ஓகே, பாத்து சொல்லு. இல்ல, அதுல எதுவும் compromise பண்ண வேண்டாம். பாக்கி இதுதான் உங்களுக்கு inform பண்ணிருக்கேன் already. காவியா படுத்துட்டு இருக்காளா? அவளுக்கு மருந்தெல்லாம் ஒழுங்கா குடுக்குறீங்கல்ல? ஆமா சம்மந்தி, அதுலலாம் எந்த குறையும் வைக்கிறது இல்ல. எல்லாமே சரியா தான் கொடுத்துட்டு இருக்கேன். ம். அக்கா, இன்னும் 1 மணி நேரம் தான்க்கா இருக்கு. நம்ம வீட்டுக்கு என்ன செய்ய போறோம்? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. நீ என்னடா கேஷுவலா நலம் விசாரிச்சுட்டு இருக்க? அதான் கௌதமும் அப்பாவும் போயிருக்காங்கல்ல. நானும் ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல, பாப்போம். கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டாமையா போயிடுவாரு. கடவுள் எப்பவுமே நேர்ல வரமாட்டாருப்பா. எங்க ஐயா மாதிரி ஆளுங்களை தான் அனுப்பி வைப்பாரு. என்ன எல்லாரும் அப்படியே திகச்சு போயிட்டீங்க? நான் வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. போங்கய்யா. நான் கூப்பிட தட்டோடைய சேர்த்து பொறப்புலயே வந்துடும். எப்படி வளர்த்து விட்டுருக்கோம் பாத்தீங்களா? அருமை அருமைமா. ஐயோ, பயங்கர துணிச்சல் தான். கொஞ்ச நஞ்சமா நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். ராகினி, சும்மா இரு. சார், நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசினதே போதும். நாங்க பாத்துக்கிறோம். ஜெயம்மா, விஷயத்த நேராவே சொல்லிடுறேன். இந்த சதாசிவம் என்கிட்ட போன் பண்ணி வீடு நல்லா இருக்குது, நம்பிக்கையான ஆளுங்க யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டான். வாஸ்துவெல்லாம் பாட்டு கட்டியிருக்கோம். அதான் நல்ல குடும்பமா இருந்தா விற்கிறதுக்கு எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னு சொன்னான். அதான் நானே உங்களை தேடி பண்ணேன். ஆனா நீங்க பரவாயில்ல. இவங்களுக்கு என்னமோ நம்ம மேல சந்தேகம் போல இருக்குது. எதுக்கு தேவையில்லாம சங்கடப்படுத்திக்கிட்டு? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நல்லது. சார் சார், உட்காருங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சார், வீடு இருக்குங்களா? உடனே வாங்கிக்க முடியுமா சார்? ஆமாமா, அதான் ஐயாவே நேர்ல வந்திருக்காரு. நீங்க என்னடா இவ்வளவு யோசிக்கிறீங்க? சாரி சார், நீங்க டீடைல்ஸ் கொடுங்க சார். உடனே என் வீட்டுக்காரரை போய் பார்த்து முடிக்க சொல்றேன். வெற்றி, அப்பாவுக்கு போன் பண்ணு. சரிம்மா. தம்பி இருங்க, அவசரப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரரையும் உங்க பையனையும் ஏற்கனவே எங்க ஆளுங்க பார்த்து பேசிட்டாங்க. அவங்கள அந்த வீட பார்க்க தான் கூட்டு போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க சார், வீடு நல்ல வீடா இருந்தா போதும், பணத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். உடனே நாங்க வாங்கிக்கிறோம். எனக்கு என் குடும்ப வாரிசு நல்லபடியா ஒரு அமைதியான சூழல்ல பிறக்கணும், அவ்வளவுதான். பிறந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கொடுங்க. வீட்டு ஓனர் கிட்டே பேசிடுறேன். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, சரியா? நீங்க பேசுங்க, அதுக்குள்ள நான் என் வீட்டுக்காரர் கிட்ட பேசுறேன். இந்தாங்கய்யா. அப்பாவுக்கு போன் போடு.
என்னடி நடக்குதுங்க? என்னென்னமோ நடக்குதுடி. இந்திரா, இந்திரா, நீ சந்தர்ப்பம் என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கிற. உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். பயப்படாத. இந்திரா, நீ காவிய கூடவே இரு. நீ இல்லனா என்ன, நாங்க 2 பேரும் துணைக்கு இருக்கோம்ல, பயப்படாத. இப்போ சுபாக்காவும் நானும் உன் பக்கம்தான். சரிக்கா, அக்காவை பாத்துக்க நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? வாங்க. வேற வீட்டுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கிளம்புங்க. இந்திரா, இந்திரா, எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க அத்தை. அக்கா, இப்ப ஆரம்பிப்பா பாரு. நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? அம்மா அக்காவை எழுப்புறதுக்காக போயிருக்காங்க. இதோ நான் என்ன வேணுமோ எடுத்து வைக்கிறேன் அத்தை. சரி வா, நம்மளும் போய் எடுத்து வைக்கலாம். என்னடி ராகினி, எதுவும் பேசாம போறா? அதான்க்கா எனக்கும் புரியல. இந்திரா, சொல்லு கௌதம். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஆனா 2 பேரோட யோசனையுமே வேற வேற இடத்துல இருக்குல்ல? உண்மைதான். இப்போ காவ்யா நீ சீமாந்தம் நடந்ததுல அததான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியோ ஒரே வீட்டுல சேர்ந்துட்டோன்னு ஆச்சரியமாலாம் இருக்கு. ஆனா நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னோட லவ் மேல நம்பிக்கை இருக்கு கௌதம். எப்படியாவது நான் உன்கிட்டயோ இல்ல நீ என்கிட்டயோ வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ அந்த நம்பிக்கை வரல. எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு கௌதம். என்ன இந்திரா சொல்ற? பயமாவா இருக்கு? ஏன்? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல கௌதம். அப்பாவை அநியாயமா பழி போட்டு போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ அத்தை இங்க வந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த ஜேபிய நினைச்சு எனக்கு ஒரு பக்கம் ஏதோ பயமாவே இருக்கு. ஹே ராகினி, என்னடி அப்படி தொப்புன்னு போடுற? இல்லக்கா, டயர்டா இருக்கு. என்ன டயர்டா இருக்கு? பரவாயில்லடி, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நடக்குது. எல்லாம் புது வீடு வர ராசின்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, வீடு வாங்கி அதுக்குள்ள கிரக பிரவேசத்துக்கு நாள் குறிச்சு இதோ எல்லாருக்கும் புடவையும் வாங்கிட்டு வந்துட்டோம். பெரிய வேலைதான்க்கா. அக்கா, உனக்கு எல்லாமே சரியா நடக்குதுக்கா. ஆனா இந்த இந்திரா மட்டும்தான். ராகினி, விடு. அவளை பத்தி எதுக்கு இந்த நேரத்துல பேசிக்கிட்டு? நான் இப்ப சந்தோஷமா நல்ல மனநிலையில இருக்கேன். அது நான் கெடுத்துக்க விரும்பல. அக்கா, அப்படி இல்லக்கா. அந்த இந்திரா சாதாரண ஆள் இல்ல. அவ சரியான. ராகினி, விடுடி. எனக்கு என்னவோ இந்திரா கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அவ இன்னைக்கு நான் சொன்ன எதையுமே மறுத்து பேசல. அமைதியா பொறுப்பா இருந்தா. அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. கண்டிப்பா வீட்டை மாத்தி காவியாவை அங்க கூட்டிட்டு வர மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவளை பாத்தியா, பேசாம அமைதியா இருந்துட்டா. அக்கா, அவளை நம்பாத. ராகினி, நான் யாரையும் நம்ப தேவையில்லை. நல்லபடியா என்கிட்ட நடந்துகிட்டா நானும் நல்லவளா தான் இருப்பேன். எனக்கு என்னமோ முன்ன மாதிரி இல்லாம இந்திரா மாறிட்டான்னு தான் தோணுது. என்னதான் ஒதுக்கி வச்சாலும் அக்காவை நல்லபடியா பேச வச்சிடறாளே, என்ன செய்யறது? ஏன் ராகினி,
எல்லாத்தையும் நல்லபடியா வாங்கியாச்சுல்ல? இத பாரு, நாளைக்கு எல்லா பசங்களும் மருமகளுங்களும் இதத்தான் கட்டிக்கிட்டு வரணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்தா, இதெல்லாம் நீயே கொண்டு போய் கொடுத்துரு. புடி. அம்மா, கௌதம், டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கிரகப்பிரவேசம்னு அப்பா சொன்னாரு. சூப்பர்மா, படன்னு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே. ஆமாண்டா, எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. வீடு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எல்லா வசதியும் இருக்குல்ல? அம்மா, அதெல்லாம் சூப்பரா இருக்குமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. என்னம்மா? கௌதம், இந்தா காஃபி. புடவை சூப்பரா இருக்குல்ல? ஆமா இந்திரா, சூப்பரா இருக்கு. செம்ம செலக்ஷன். ஓ, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து வச்சிருக்கியா? பாருடா, புதுசா? ஆமா, புதுசுதான். எனக்கும் இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு இந்த புடவையை தான் கட்டிக்க போறேன். ஆனா இதை யாரு வாங்கி கொடுத்தா தெரியுமா? யாரு வாங்கினா? நீ வாங்கியிருப்ப. இல்லனா காவியா அண்ணி, உங்க அக்கா, அவங்க வாங்கியிருப்பாங்க. இல்லனா அத்தை வாங்கி கொடுத்திருப்பாங்க. அதான் இல்ல, இந்த புடவைய எனக்காக வாங்கினது என் மாமியார், உன்னோட அம்மா. இஸ் இட்? அம்மாவா வாங்கி கொடுத்தாங்க? நிஜமாவா? ஆமா கௌதம், அத்தைதான் எல்லாருக்கும் வாங்கின மாதிரி எனக்கும் வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு தெரியுமா? சூப்பர் இல்ல? என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா தான். எப்படிலாம் கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க பாரு. எனக்கு என்னவோ உன்னை அம்மா மன்னிச்சுட்டாங்க போல இருக்கே. எனக்கும் அதான் கௌதம் தோணுச்சு. காவியா அக்காக்காக இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மனசெல்லாம் யாருக்குமே வராது. அத்தை உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க தான் கௌதம். ஆமா இந்திரா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் எங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்போம். சம்டைம்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க நல்லதுக்கு தான் சொல்லிருப்பாங்க. அது அப்புறமா தானே நமக்கு ரியலைஸ் ஆகுது. உன் அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு எவ்வளவு நாள் நான் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? கௌதம், கௌதம், எத்தனை நாள் இந்த அழகிய பக்கத்திலே வச்சு ஏங்கிட்டு இருக்கேன் பாரு. லவ்வ சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாரு. எங்க அம்மா உன்னை மருமகளா ஏத்துக்கணும்னு நீ மட்டும்தான் ஏங்கிட்டு இருப்பியா? நான்லாம் ஏங்கலையா? ஆமா, ஏங்க ஆள பாரு. நீதான் பக்கத்துலயே வர அவ்வளவு யோசிப்பியே. அது இல்ல, நான் யோசிக்கலாம் இல்ல, அது என் சிச்சுவேஷன் அப்படி. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? அது பக்கத்துல இன்னொரு பை இருக்கும் பார், அந்த பைய எடு. ஐயா, செக்யூரிட்டி யூனிஃபார்மா? செக்யூரிட்டி யூனிஃபார்ம் தான். என்னையா சொல்றீங்க? நான் செக்யூரிட்டியா தான் வரணுமா? இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் வர்றதா இங்க, அதனால பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்போ போலீஸ்லாம் வருவாங்களாயா? நான் எப்படிங்க அங்க வர்றது? அந்த யூனிஃபார்ம்ல நீ வந்தீன்னா உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. ஈஸியா உள்ள நுழையலாம். அதுக்காக தான், புரியுதா? சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். அவசரப்படாத. சொல்லுங்கய்யா. அது பக்கத்துல இன்னொரு பொருள் இருக்கு பாரு. இருக்குங்கய்யா. ஐயா, துப்பாக்கி இருக்குங்கய்யா. கட்டாதரா, அத பத்திரமா வச்சுக்க. எதுக்கு இப்ப அதிர்ச்சி அடையிற? இன்னும் எவ்வளவு காலத்துக்குடா டயர்ல இருந்து காற்றை புடுங்கி விடுறது, யாருக்கும் தெரியாம வீடியோ எடுக்கிறதுன்னு எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க மாதிரி வேலை பார்ப்பீங்க?
ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கியா? இருக்கு. கண்டிப்பா செய்வேன். எப்ப செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. யார ஃபர்ஸ்ட் செய்யணும் அதை சொல்லுங்க. யாரை போட்டு தள்ளணும், எப்ப போட்டு தள்ளணுங்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். அப்ப செஞ்சா போதும். இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் கேளு. பின்பக்கம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. போய் அங்க இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு நான் எப்ப ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணு. ஃபோன் பண்ண உடனே எடுத்துடணும். புரியுதா? நான் அலர்ட்டா இருக்கேங்கய்யா. நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் செஞ்சுறேங்கய்யா. யூனிஃபார்ம் மட்டும் இல்லடா, அந்த அந்த இது அதான்டா தொப்பி. இருக்கியா? எல்லாம் இருக்கியா? அதையும் போட்டுக்க. முகத்தை மறைச்சு வை. முக்கியமா அந்த இந்திரா கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. புரியுதா? புரிஞ்சதுங்கய்யா. ஏய் சொல்லுங்கய்யா. பொம்மை பத்திரம். சரிங்கய்யா. வை. செத்தம். அண்ணா சூப்பரா இருக்குல்லண்ணா. ஆமாண்டா. இந்த ஊர்ல இப்படி ஒரு வீடா? நான் கூட சென்னையில பழகிட்டு இங்க எப்பரா இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்டா. ஆனா வீட பார்த்தா அப்படி தெரியலையேடா. செமையா இருக்குண்ணா. காவியாண்ணா பேசுறா கதிரு. நான் எப்படிண்ணா? போடா போய் பேசுறா. சரிண்ணா நான் போறேன். போ. கைய விடுங்கண்ணா. காவியா, உடம்பு பரவாயில்லையா இப்போ? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் காவியா. சாரி, அன்னைக்கு கோவத்துல ஏதோ பேசிட்டேன். சரி விடுங்க. நல்ல நாள் அதுமா இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? தம்பி, காவியாவை உள்ள கூட்டிட்டு போங்க. நாங்க இங்க வரவங்களை எல்லாம் வரவேத்துட்டு வரோம். அது வந்து சொல்லு. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு அது ரெடியா இருக்கு. ஓகே? வாவ். ஓகே. சர்ப்ரைஸ். என்னது? என்ன? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல, சொல்ல மாட்டேன். வெயிட் அண்ட் see. ஏய் ப்ளீஸ் சொல்லு. சாமி கும்பிடு, நான் சொல்றேன். அம்மா, தம்பதிங்க சேர்ந்து வந்து உட்காருங்க. ஜெயா, வா. ஓம் பிரகிருதே நமஹ, ஓம் பிரகிருதே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ. காவியா, அத்தை, நீயே இங்க நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? போய் உட்காருமா. இல்லத்த, நான் கொஞ்ச நேரம் நின்னு இதெல்லாம் பாக்குறேனே. சமந்தி, இவளை கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும். தோ சம்பந்திமா. காவியா போய் உட்காரு. இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கம்மா. சொன்னா கேளு, போ. அவங்க தான் சொல்றாங்களே, போமா உட்காரு. அத்த, நான் இங்கேயே இருக்கேன். என்ன காவியா, கொஞ்ச நேரம் அப்படி போய் உட்காரு போ. அத்தை, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்து அக்காவை உட்கார வைக்கிறேன். அக்கா, நீ இங்கே இரு, நான் அது வந்துடுறேன். இரு வரேன். ஜெயா, டென்ஷன் ஆகாத ஜெயா. அதான் காவியாவை பாத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கல்ல. பூஜையை கவனி. ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ, ஓம் சுரப்தே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ. ஏய் இந்திரா, நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க? அங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, சொன்னா அவங்க எடுத்து போட போறாங்க. இல்ல பரவாயில்ல கௌதம், ஒரு சேர் தானே, நானே எடுத்துட்டு போயிடுவேன். அம்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இப்ப கூட நல்லா தானே பேசிட்டு இருந்த. இல்ல கௌதம், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. சும்மா அதை விடு இந்திரா. அதெல்லாம் யோசிக்காத. நீ பயந்தா அதே மாதிரி தான் நடக்கும். தைரியமா இரு, நான் இருக்கேன்ல. குடு. இரு. கௌதம், நான் எடுத்துக்கிறேன்.
சரி நான் உள்ள போறேன். ஓம் சித்தே நமஹ ஓம் வக்ரதாரிண்யே நமஹ கமலாயே நமஹ. ரொம்ப வீங்கி போயிடும். இந்த மாதிரி மாமியார் மருமகளை நான் உலகத்திலேயே பார்த்தது கிடையாது. எமாடி நீங்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் பொண்டாட்டி அப்படிதான் சார். அவ மனசு யாருக்கும் வராது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் துடிச்சு போயிடுவேன் சார். காவியா நீ வா, ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இல்லத்த பரவாயில்லத்த, எனக்கு இப்படி விடக்கூடாதுமா, வீங்கி போகுது. இல்ல சொல்ல கேளு. சொல்லுங்க. என்னம்மா நீ கையில அவ்வளவு பெரிய தட்டை தூக்கிட்டு வர? கொஞ்சம் கவனமா வர மாட்டியா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? இங்க பாரு, இப்ப இவளுக்கு கால் அடிபட்டுருச்சு. ஜெயாமா, அதான் எதுவும் ஆகல, விடுங்க. நடக்கிறதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அது பொதுவாகவே வீட்டுல இந்த மாதிரி விழா ஏதாவது நடந்துச்சுன்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை சங்கடம் வரத்தான் செய்யும். அதை விடுங்க. இல்ல ஜேபி சார், ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, இங்க பூஜை பாதியில் நின்னுகிட்டு இருக்கு. நீங்க போய் உட்கார்ந்தாதான் அதை முடிக்க முடியும். ஒரு விழானா வீட்டுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் இயல்பு தானே. எதுவும் ஆபத்தா நடந்து இல்லையே. ராம் சார். இல்ல ஜேபி சார், அப்படியெல்லாம் அசால்ட்டா இருந்துட முடியாது. புதுசா ஒரு வீடு வாங்கி உள்ள வரோம், எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னோட ஆசை என்னன்னா என் பேர புள்ள இந்த வீட்டுல நல்லபடியா பிறக்கணும். அதனாலதான். காவியா நீ வாமா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லத்த, எனக்கு சரியாயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு கால் சரியாயிடுச்சுத. ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த விரல் வலிக்குதா? எனக்கு சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களே, பதட்டப்படாத ஜெயா. காவியா, உனக்கு உண்மையிலேயே ஒண்ணு இல்ல. இல்ல மாமா. அண்ணி வாங்க, நம்ம ஒரு செக்அப் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல கௌதம். அத்தை எனக்கு நீவி விட்டதுனால எல்லாம் சரியாயிடுச்சு. ஜெயாமா, இதெல்லாம் என்ன? இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாம் கடவுள் துணை இருப்பான், கவலைப்படாதீங்க போங்க. காவியா நீ முதல்ல வந்து உட்காரு. கௌதம் சேர் எடு. ஐயோ அத்தை அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. நீங்க முதல்ல பூஜை பண்ணுங்க. அம்மா என்னாச்சுமா? இல்லடி, உங்க அப்பா ஞாபகமா இருக்கு. உங்க அப்பா இங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்ல. ஆமாம்மா, காலையிலேயே நானும் அதைத்தாம்மா நினைச்சேன். என்ன பண்றது, நம்ம நேரம் அப்படிமா. முதல்ல நீ அழாத, கண்ணை தொடமா. அக்கா பார்த்தானா கவலைப்படுவாமா. அங்க பாரு, அக்கா எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அம்மா நீ போ. சரி. அத்தை எங்க? ராகினி அத்தைய வேற காணும். இங்க தானே இருந்தாங்க. அவங்க இங்க இல்லைன்னா ஏதாவது பண்ணுவாங்களே. அவங்க எங்கன்னு முதல்ல போய் பாப்போம்.
சுபா அக்காவை தானே அத்தை பால் கொடுக்க சொன்னாங்க. இவங்க என்ன செய்றாங்க இங்க? அம்மா எல்லாருக்கும் கொடுமா. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நீங்க குடிங்க. இல்ல நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன், நீ குடி. அக்கா, அத குடிக்காதக்கா. அதுல ஏதோ கலந்திருக்காங்க. எப்படி அக்கா, அத குடுக்கா. என்னடி என்ன ஆச்சு? நான் தான் சொல்றேன்ல, என்ன ஆச்சு சொல்லு. இதுல ராகினி எல்லாம் ஏதோ கலந்திருக்காங்க, குடுக்கா. ஐயோ, இத குடிச்சா உயிருக்கே ஆபத்துக்கா. ஏய், மறுபடி மாடி சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ கடவுளே. அம்மாடி இந்திரா, என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இவங்க 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 இந்த பால்ல விஷத்தை கலந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன் மாமா. ஏய், நீ சும்மா இருக்க மாட்டியா? ஒரு நல்ல நாள்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? எதுக்கு இப்படி போய் சொல்ற? இந்திரா, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு நல்லா தெரியுமா? நீ பாத்தியா? ஆமா கௌதம், நான் தான் பார்த்தேன். அத்தை, நான் சத்தியமா போய் சொல்லல அத்தை. இவங்க தான் இந்த பால்ல ஏதோ கலந்தாங்க, நான் அதை பார்த்தேன். நான் என் கண்ணால பார்த்தேன் அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் நம்புங்க. இத பாரு, என் தங்கச்சி என்னைக்கோ தப்பு செஞ்சா, அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க நீ. என்ன இதெல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சா? என்ன வீட்டுக்குள்ள கலாட்டாவ பண்ணிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இவங்க சாதாரண ஆளே இல்ல. இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாமோ பண்ணிருக்காங்க. ஒருத்தரை அழிக்கணும்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கௌதம், ஏன் கௌதம் என் கூட பேசவே மாட்டேங்கிற? என் மேல கோவப்படுறதுக்கு அப்படி எதுவுமே இல்ல கௌதம். பின்ன என்ன இந்திரா, இப்ப நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன் மேல கோவப்படாம வேற யார் மேல கோவப்படுறது? ஐயோ கௌதம், இப்ப அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்ல. இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே சரியில்லை. இங்க எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கும்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எம்மா தாயே, போதும், என்ன விட்டுரு தயவு செஞ்சு. எப்ப பாரு ஏதாவது பிரச்சனைய பண்ணிக்கிட்டு எதுக்கு உன்ன நீயே கார்னர் பண்ணிக்கிற? யாராவது சொன்னா கேக்குறியா? எங்களையும் ஹர்ட் பண்ற. தேவையில்லாம இந்த பிரச்சனை இந்திரா. தயவு செஞ்சு விடு இந்திரா, நீ எதுவும் பேசாத, போ. என்ன கௌதம், நான் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரியே நீ பேசுற. இங்க இருக்கிற விஷயம் எல்லாமே தப்பா இருக்கு. நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு? ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா நம்ம மொத்த குடும்பமும் தானே கஷ்டப்படும். இங்க பாரு இந்திரா, உனக்கு ஏதோ மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிற. நீ ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ பார்த்து பார்த்து அதை ஃபேஸ் பண்ணி உனக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. கௌதம், நீ கூட என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறல. என்ன கௌதம் இதெல்லாம்? பின்ன என்ன செய்ய சொல்ற இந்திரா? இப்ப என்ன சொல்ல போற?
யாராவது துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்மள சுட போறாங்கன்னு சொல்ல போறியா